போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. என்னவென்று அறியலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் என்ன சொல்கிறது? போதைப் பொருள் வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவரை எழும்பூர் நீதிபதி வீட்டில ஆஜர்படுத்தி அதன் பின்னர் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில தற்போது அவர் மீது பதியப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையோட தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக A1 குற்றவாளியான பிரதீப் குமார் என்பவர் கொடுத்த தகவலின் பேரிலேயே நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் நேற்று கைது செய்தனர். அதுல அந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது A1 பிரதீப் குமார், A2 கானா நாட்டை சேர்ந்த ஜான் மற்றும் A3 நடிகர் ஸ்ரீகாந்தை இந்த போதைப் பொருள் வழக்குல சேர்த்திருப்பதாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தம் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதுல எப்படி பிடிபட்டார்கள் என்பது தொடர்பான தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாவதாக நுங்கம்பாக்கத்துலதான் இந்த பிரதீப் குமார் என்பவர் இந்த கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்த போதுதான் இந்த பிரதீப் குமார் என்பவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அவர் கொடுத்த தகவலின் பேர்ல எங்கே வாங்குவார்கள் என்று கேட்டபோது பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர், நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவர் மூலமாகத்தான் இந்த கொக்கைன் போதைப் பொருளை வாங்குவதாக பிரதீப் குமார் கொடுத்த தகவலின் பேர்ல ஓசூர் அருகே வைத்து விற்பனையில் ஈடுபட முயற்சி போது இந்த ஜான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரதீப் குமார் என்பவர் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் என்பவரோட பெயர் கூறியிருக்கிறார். அதாவது பப் உள்ளிட்ட பல்வேறு செயல்கள்ல நான் போதைப் பொருளை விற்பனை பிரசாத் என்பவருக்கு விற்பனை செய்தோம். அவர் மூலமாக இந்த ஸ்ரீகாந்த் மற்றும் மற்றொரு நடிகர் பயன்படுத்தியதை தான் பார்த்ததாகவும் அவர் குறிப்பிட்ட நிலையில நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் பயன்படுத்திய வழக்குல தான் கைது செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில அவரிடமிருந்து 1 கிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட காரணத்திற்காக தொடர்ச்சியாக இவர் இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உட்கொண்டு காரணத்திற்காக தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் இது போன்று தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நிகழ்ந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் அவர்களது ரகசியம் காக்கப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்குல மொத்தம் 4 நபர்களை தேடி வருகின்றனர். ஆதாரங்கள் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல போதைப் பொருளை வாங்கியதாக அவரது நண்பர்களும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில மொத்தம் 3 நபர்களையும் இவ்வழக்குல தேடி வருகின்றனர். இது மட்டுமின்றி மற்றொரு நடிகருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கவும் போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.